குருபியோ நமக. நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று நாம் பூராட நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பூராட நட்சத்திரம் என்பது தனுஷ் ராசியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு நட்சத்திரம். இந்த ராசியின் அதிபதி குரு, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். ஆன்மீக தேடல் உள்ளவர்கள், நல்ல உயர்ந்த சிந்தனையாளர்கள், தான தர்ம சிந்தனை உள்ளவர்கள், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் எல்லாமே இவர்களுக்கு குறைவின்றி கிடைக்கும். சுகம், சௌகரியம், வண்டி, வாகனம், பணம், திருமணம், மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல், காமம், வாழ்க்கை போன்ற பலவித சுக சௌகரியங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழக்கூடியவர்கள் இவர்கள். காரணம், இந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெராக்ஸ் கடை வைக்கலாம், டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் முதலியவற்றில் இவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த விதத்திலே தொழில் செய்யலாம். பள்ளி ஆசிரியர்களாக, கல்லூரி விரிவுரையாளர்களாக, வக்கீல்களாக இவர்களால் சிறந்து விளங்க முடியும். சிலர் சொந்தமாக பிரஸ் வைத்து நடத்துவார்கள். சிலர் ஜேர்னலிசத்தில் மிக ஈடுபாடு கொண்டு ஜேர்னலிஸ்டாக இருப்பார்கள். வேறு சிலர் இடைத்தரகர்களாக, கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருந்து அந்த வேலையை மேற்கொண்டு செய்வார்கள். சுக்கிரனின் தொடர்புடையதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்வார்கள். விதவிதமாக ஆடைகளை அணிவார்கள், ரகரகமாக ஆபரணங்களை பூட்டிக் கொள்வார்கள், உயர்ந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வார்கள். எப்பொழுதுமே பார்த்தா ஒரு ஷோக்கு பேர் வழி மாதிரியே இவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். தன்னை மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தை, தான் வாழும் சூழ்நிலையை, தான் உத்தியோகம் பார்க்கும் அந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே மிக நேர்த்தியாக, அழகாக, கண்ணை கவரும் விதமாக வைத்துக் கொள்வார்கள். பெரும்பாலும் இவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனிங், பலவிதமான ஆடைகளை உருவாக்குதல், ட்ரெஸ் டிசைனிங் போன்றவற்றிலே பெரிதும் ஆர்வம் காட்டுவார்கள். சிலர் அழகு நிலையங்களை வைத்து நடத்த விருப்பம் தெரிவிப்பார்கள். இந்த நட்சத்திரம் புதனின் சாபத்தை பெற்ற நட்சத்திரம். புதனின் சாபம் என்று சொல்லும் பொழுதே கம்யூனிகேஷனில் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். காரணம், படிப்பிலும் இவர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். புதனின் சாபம் பெற்ற யாருக்குமே ஒன்று படிப்பு ஒழுங்காக வராது, இல்லை படிக்கும் பொழுது அடிக்கடி மறந்து விடுவார்கள், அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர்களால் மேற்கொண்டு படிக்க முடியாமல் போகலாம், அல்லது படித்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்களுக்கு வேறு ஏதாவது மனதில் டைவர்ஷன் அதன் காரணமாக படிப்பு இவர்களுக்கு தடைப்படலாம். எப்படி பார்த்தாலும் புதனின் சாபத்தை பெற்றவர்களுக்கு கல்வி தடை நிச்சயமாக இருக்கும். அதே போல் கம்யூனிகேஷன் லைனில் இவர்கள் ஒரு காலத்தில் சிறந்து விளங்கி இருப்பார்கள். ஆனாலும் அந்த போன ஜென்மத்திலே, பூர்வ ஜென்மத்திலே இவர்கள் நல்ல கம்யூனிகேட்டர்ஸாக இருந்தாலுமே அதன் மூலமாக பலருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யாமல் எத்தனை தொந்தரவு கொடுக்க முடியுமோ அத்தனை தொந்தரவு கொடுத்திருப்பார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த ஜென்மத்திலே கம்யூனிகேஷன் ஃபெயிலியர், கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்துடன் இவர்கள் வாழ்வார்கள். இந்த குடும்பத்திலே தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள். சிலருக்கு ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும், வேறு சிலருக்கு பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவர்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், சமநிலை உள்ளவர்கள், பல விஷயங்களை, தர்ம அதர்மங்களை தெரிந்தவர்கள், ஆனால் மரியாதை தெரியாதவர்கள். ஊதாரித்தனமாக செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். சில சமயம் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள். சில சமயத்திலே இவர்களுக்கு உடல் நிலையும் மிகவும் பலவீனமாக இருக்கும். நல்ல ஆற்றலும் புத்திசாலித்தனமும் இருந்தாலும் ராகுவினுடைய நிலையை பொறுத்துதான் இவர்களுடைய படிப்பை பற்றி நாம் சொல்ல முடியும். காரணம், ராகு நல்ல நிலையிலே இவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இவர்களால் தொடர்ந்து மேற்படிப்பு படிக்க முடியும், பல விருதுகளை வாங்கி குவிக்க முடியும், பல விஷயங்களிலே முன்னுக்கு தன்னுடைய வெற்றி கொடியை நாட்ட முடியும், உயர் படிப்பு படிக்க முடியும். அதன் காரணமாக வெளிநாடுகளில் சென்று வேலையும் பார்க்க முடியும். இவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும். ரொம்ப ரொம்ப மிருதுவானவர்கள், சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆல்சோ. யாரையும் மனதை புண்படுத்த விரும்ப மாட்டார்கள், யாரும் இவர்களுடைய மனதை புண்படுத்துவதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்களில் சிலர் மரைன் இன்ஜினியர், மரைன் பயாலஜிஸ்ட், டைவர்ஸ், செயிலர்ஸ், இரிகேஷன் போன்ற துறைகளிலே சிறந்து விளங்குவார்கள். சிலர் நல்ல எழுத்தாளர்களாக இருப்பார்கள், பேங்கிங்கில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள்,
சிலருக்கு அக்கவுண்டன்சியில் மிக அதிகமான ஆர்வம் இருக்கும், அக்கவுண்டன்ட்டுகளாகவும் இருப்பார்கள். சிலர் சவுண்ட் இன்ஜினியரிங், நியூட்ரிஷனிஸ்ட், என்ஜிஓஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் 2 விதமான குருக்களாலும் ஆளப்படுகிறார்கள். அதாவது தேவ குருவான பிரகஸ்பதி, அந்த குருவும் சரி, அசுர குருவான சுக்கிரனும் சரி, இந்த 2 குருக்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவதால் சில சமயம் இவர்கள் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிப்பார்கள், சில சமயம் மிக மிக ஸ்பிரிச்சுவலாக யோசிப்பார்கள். எனவே இவர்களால் 2ம் கலந்த கலவையாகத்தான் வாழ முடியும். அவுட் அண்ட் அவுட் இவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டாகவும் போக மாட்டார்கள், இல்லை முழுவதுமாக மெட்டீரியலிஸ்டிக் வாழ்வையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். 2ம் கலந்த ஒரு கலவையாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.